திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் அமைதியே அரசின் கொள்கை என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதவாத சக்திகளை அரசியல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருக்கோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரணும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதில் யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் குறித்து மருத்துவர்களிடமும் சிகிச்சை குறித்து நோயாளிகளிடமும் கேட்டறிந்தார். தொடர்ந்து குழந்தைகள் வார்டு பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது பெண் குழந்தைக்கு பிரபாவதி என பெயரிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பாஜகவின் இன்னொரு முகம்தான் அண்ணாமலை என விமர்சித்தார். ஒரு திரைப்படத்தில் மாறுவேடத்தில் சும்மா மறு வச்சுட்டு போனால் உடனே அது வேற ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இது ஒரு மாறுவேடம் தான். அப்படித்தான் அண்ணாமலையினுடைய இந்த புதிய கட்சி அப்படிங்கிறது ஒரு மாறுவேடம் போட்டு மக்கள்கிட்ட ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களோ அந்த கட்சி அந்த பேரை சொல்லிட்டு வந்தாலே ஓட்டு போட மாட்டாங்க, அது வெற்றி பெறாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் இயக்கம் அரசியல் கட்சியாக மாற்றப்பட்ட பிறகு அதில் கிளை முதல் மாநில அளவிலான பதவிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க புதிய வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. கோவையில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் மூலம் வழங்கப்படும் திறன் பயிற்சியில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு மட்டுமே பதவி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அண்ணாமலையின் அரசியல் நோக்கம் மற்றும் நிர்வாகிகளுக்கான தகுதிகளை விளக்கும் பயிற்சிக்கு பிறகே பதவிகள் ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வந்தவாசியில் பாஜக நிர்வாகிகள் கூண்டோடு விலகி அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் இணைந்தனர். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியிலிருந்து விலகி மாறுவோம் மாற்றுவோம் என புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு ஆதரவாக வந்தவாசி பாஜக நகர தலைவர் சுரேஷ் தலைமையில் நகர பொறுப்பாளர்கள் கூண்டோடு விலகினர். இதேபோல வந்தவாசி கிழக்கு ஒன்றிய தலைவர் செல்வேந்திரன், மேற்கு ஒன்றிய தலைவர் மணிகண்டன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களும் அண்ணாமலை இயக்கத்தில் இணைந்தனர். உள்ளாட்சித் தேர்தலில் எங்களால் வெல்ல முடியும் என்பதை நிரூபிப்போம் என திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் KN நேரு, உள்ளாட்சித் தேர்தலில் மக்கள் பணியாற்றுவோரே வெல்ல முடியும் என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தளபதி தலைமையில் இந்த ஆட்சி அமைவதற்கு ஒரு அடித்தளமாக இன்றைக்கு வந்திருக்கிற கூட்டம் என்பது மீண்டும் கழகாட்சியை உருவாக்குகிற அவரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 8 மாத காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது, உங்களால் முடியுமா என்றெல்லாம் சொல்கிறார்கள். முடியும் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு கூட்டமாக இதை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு முறையும் தலைவரிடம் சொல்வார், அவர்களெல்லாம் பணியாற்றுகிறார்கள், சிறப்பாக பணியாற்றுகிறார் என்று. அவரும் அவருடைய கணவரும் வந்திருக்கிறார்கள். எனவேதான் மீண்டும் அவர்கள்தான் மக்கள் பணியாற்ற வருவார்களே தவிர புதியவர்கள் யாரும் வருவதற்கு வாய்ப்பில்லை. திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி அறிவித்துள்ள கூட்டணிக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் கூறினார். திருச்சியில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், தாவேகாவுடன் தாங்கள் கூட்டணியில் பங்கெடுக்கவில்லை, பாஜக வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆட்சி அமைக்க மட்டும் ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்தார். எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கூட்டணியில் நாங்கள் முதல்ல இல்லை. தாவேகாவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது. வெளியிலிருந்து ஆதரித்திருக்கிறோம். பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது என்கிற காரணத்திற்காக, அவ்வளவுதான். இந்த பேருக்கும் கூட்டணிக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே அறிவிக்கிற பொழுதே எங்கள் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியனும் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகமும் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், பிஜேபி ஆட்சி வருவதை தடுப்பதற்காக வெளியில் இருந்து ஆதரிக்கிறோம் என்று அன்றைக்கே அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கும் பொருந்தும். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணையை தீவிரப்படுத்த அமலாக்கத்துறை முயன்று வருகிறது. அவர் அமைச்சராக இருந்தபோது இந்த குற்றம் நடந்ததாக கூறப்படுவதால்
சட்டப்படி அவரை விசாரிக்க அனுமதி கோரி தற்போதைய ஆளுநர் அர்லேகருக்கு தமிழக அரசு அதிகாரப்பூர்வ கோப்பு ஒன்றை அனுப்பியுள்ளது. முதல்வர் விஜய் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அது தொடர்பான கோப்புகள் உடனடியாக ராஜ்பவனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் தமிழக அரசு இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் வரத்து குறைவால் மீன்கள் விலை உயர்ந்து விற்பனையானது. வஞ்சர மீன் என்று அழைக்கப்படும் சீலா மீன் கிலோ 1600 ரூபாய் வரையும், விளை மீன் கிலோ 800 ரூபாய் வரையும், ஊளி மீன் கிலோ 750 ரூபாய் வரையும் விற்பனையாகியது. பாறை மீன் கிலோ 550 ரூபாய் வரையும், நண்டு 1 கிலோ 800 ரூபாய் வரையும், கேரை மற்றும் சூறை ரக மீன்கள் கிலோ 400 ரூபாய் வரையும் விற்பனையானது. சாலை மீன் ஒரு கூடை 2000 ரூபாய் வரை விற்பனையானது. ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூர் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கிய 2 சரக்கு கப்பல்கள் பத்திரமாக மீட்கப்பட்டன. மூக்கையூர் துறைமுகத்திலிருந்து செயற்கை பவளப்பாறை மேம்பாட்டு பணிக்கு சென்ற 2 கப்பல்கள் மன்னார் வளைகுடா கடலில் ஏற்பட்ட சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கின. இந்நிலையில் அதிநவீன இழுவை கப்பல்கள் மற்றும் பொக்லைன் இயந்திரங்கள் உதவியோடு 2 கப்பல்களும் மீட்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் விலை கிலோ 261 ரூபாய் வரை உயர்ந்து உச்சத்தை தொட்டிருக்கும் நிலையிலும் பலன் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக பால் வடிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டு ரப்பர் ஷீட் உற்பத்தி சரிந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ரெயின் கார்டு பொருத்தி மழைக்காலத்தில் பால் வடித்தால் மட்டுமே விலை உயர்வின் பலனை விவசாயிகள் முழுமையாக பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கியில் 4 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 4 நாட்களுக்கு முன் வினாடிக்கு வெறும் 350 கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து வினாடிக்கு 1205 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 356 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையிலும் அணையின் நீர்மட்டம் 111.7 அடியாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடமலைக்குண்டுவில் 24 சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து வைகாசி பொங்கல் திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடினர். இந்த ஒற்றுமை திருவிழாவில் 48 நாட்கள் விரதமிருந்த பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி மற்றும் பால்குடம் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்துச் சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பிதற்காடு பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். பலா மற்றும் மாம்பழ சீசன் தொடங்கியிருப்பதால் பழங்களை தேடி யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவது அதிகரித்துள்ளது. காமராஜர் நகர் பகுதிக்குள் யானை உலா வரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மையில் காட்டு யானை தாக்கியதில் 14 வயது சிறுவன் நிஷாப், சுகுமாரன் ஆகியோர் உயிரிழந்தனர். அசம்பாவிதங்கள் தொடரும் முன்பாக வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து யானைகளை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் ஒரே காவல் நிலையத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த 262 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஓமலூர், மேட்டூர், சேலம் ரூரல் உள்ளிட்ட 6 உட்கோட்டங்களைச் சேர்ந்த சிறப்பு எஸ்ஐ ஏட்டுகள் மற்றும் காவலர்களிடம் இருந்து இதற்கான விருப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் காவலர்களை நேரில் அழைத்து பேசி அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப புதிய பணியிடங்களை ஒதுக்கீடு செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இடமாறுதல் பெற்ற அனைவரும் இன்னும் ஓரிரு நாட்களில் தங்களது புதிய பொறுப்புகளை ஏற்பார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோவை சென்ற ரயிலில் சட்டக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலைய தலைமை காவலர் 6 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். காவலர் ஷேக் அப்துல்லாவை பாதிக்கப்பட்ட மாணவி வீடியோ எடுத்து புகார் அளித்திருந்த நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரது முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அரக்கோணம் ரயில்வே காவல்துறையினர் அவரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். தங்கம் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதால் புதிய நகைகளை காசு கொடுத்து வாங்க முடியாமல் சாமானிய மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். இதனால் வீட்டில் உள்ள பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளாக மாற்றும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட தற்போது 60 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. மக்களின் இந்த மாற்றத்தால் வீட்டில் முடங்கி கிடந்த தங்கம் மீண்டும் சந்தைக்குள் புழக்கத்திற்கு வந்துள்ளதாகவும் இது நாட்டின் தங்க இறக்குமதி தேவையை கணிசமாக குறைக்க உதவும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர்.
தமிழ்நாட்டின் மிகப்பெரிய காய்கறி சந்தைகளில் ஒன்றான திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சந்தையில் காய்கறிகளின் வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக அவரைக்காய் மற்றும் புடலங்காயின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ அவரைக்காய் தற்போது 50 ரூபாயாக உயர்ந்துள்ளது. அதேபோல 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையான புடலங்காய் வரத்து பற்றாக்குறையால் தற்போது 30 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பாகல்பட்டியில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கெங்கம்மாள் கோயில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பூச்சாட்டுதலோடு தொடங்கிய இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக சாமி வேடமணிந்த பக்தர்கள் காற்றில் தூக்கி வீசப்பட்ட தேங்காய்களை தங்களது கையில் இருந்த வாளால் அந்தரத்திலேயே வெட்டி வினோத நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். கொடைக்கானல் செண்பகனூர் அருகே உள்ள நகர் காட்சிமுனை பள்ளத்தாக்கு சமீப காலமாக சுற்றுலா பயணிகளிடையே பிரபலமாகி வருகிறது. இந்த பகுதியில் தினமும் அதிகாலையில் சூரிய உதயத்தை காண குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் குவிந்து வருகின்றனர். எனினும் இப்பகுதியில் பாதுகாப்பு வேலிகளோ அடிப்படை வசதிகளோ இல்லாததால் விபத்து ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது. இந்த பகுதியில் பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூர் கிராமத்தில் புற காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு ரேஷன் கடை மற்றும் அங்கன்வாடி அமைக்க வேண்டும் என்றும் அவசர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டது. நெட்டூர் கிராமத்தில் அண்மையில் நடந்த அரிவாள் வெட்டுச் சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கிராமத்தில் அடிக்கடி நிகழும் வன்முறைகளை தடுக்க நிரந்தரமாக புற காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மாங்குடியில் அரசு பள்ளி மற்றும் தேவாலயம் அருகே செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருக்கும் இந்த கடையை உடனே மூட வலியுறுத்தி முழக்கமிட்டு முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர். தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் பழைய குற்றால அருவியில் கடந்த 8 மாதங்களுக்கு பிறகு நீர்வரத்து சீராகியுள்ளது. இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்தோடு அருவியில் உற்சாகமாக குளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலை ஞாயிறில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தேர்தல் வாக்குறுதிப்படி விவசாய கூட்டுறவு பயிர்க்கடன்களை அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி நீதி கேட்கும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் ஒரே நாளில் 1,20,00,000 ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட சுமார் 2,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையாகின. கிராமப்புறங்களில் குலதெய்வ வழிபாட்டு திருவிழாக்கள் தொடங்கியுள்ளதால் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக ஆடுகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் ஆடு வளர்ப்பிற்கு உகந்த காலநிலை நிலவுவதால் வளர்ப்பு ஆட்டுக்குட்டிகளையும் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியின் வேகம் அதிகமாக இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அருவியின் இயற்கை எழில் பொங்கும் காட்சியை சற்று தொலைவில் இருந்து பார்வையிட மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டதை அடுத்து சத்துணவு திட்டத்திற்கான முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதால் அதன் பண்ணை கொள்முதல் விலை 12 நாட்களுக்கு பிறகு 5 காசுகள் உயர்ந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டையின் விலை ₹5.70 ₹5.75 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடும் வெயிலால் 10 விழுக்காடு அளவுக்கு முட்டை உற்பத்தி குறைந்திருக்கும் நிலையில் தேவை அதிகரிப்பே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுப்பகுதிகளில் தொடர்ந்து இரவு நேரத்தில் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சீர்காழி கோவிந்தராஜன் நகர் அருகே நகராட்சி குப்பை கிடங்கு இருப்பதால்
மின்வெட்டின் போது விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் புகுந்து விடுவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் இரவு நேரத்தில் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி தெருக்களில் கண்காணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக தயவில்தான் தாவேகா ஆட்சி நடைபெற்று வருவதாக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியில் உள்ள மாற்றுக் கட்சியினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். செங்கல்பட்டு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கஜேந்திரனும் திமுகவில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மு.க.ஸ்டாலின், ஒரு இயக்கத்தில் இருந்து மற்றொரு இயக்கத்திற்கு லாபத்தை நோக்கி பலர் செல்வார்கள் என்றும், ஆனால் தமிழ் சமூகத்திற்காக செயல்பட பலர் திமுகவில் இணைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடுதான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம். திமுக நாளேடான முரசொலியில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தாவேகாவுடன் கூட்டணி வைத்து ராகுல் காந்தி தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டுள்ளதாக முரசொலி தலையங்கத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. தன்னிச்சையான ஆணவ போக்கால் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியை ராகுல் காந்தி குழி தோண்டி புதைத்து வருவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. திமுகவிடம் காங்கிரஸ் விலை போய்விட்டதாக முன்பு கூறிய விஜய், தற்போது சில பல கோடிகள் கொடுத்து ஆதரவை பெற்றுள்ளாரா? இதில் ராகுலின் பங்கு எவ்வளவு? ஒரு ராஜ்யசபா பதவிதான் அதற்கான விலையா என முரசொலி கேள்வி எழுப்பியிருக்கிறது. தான் பிரதமராக வேண்டும் என்பதை விட பிரவீன் சக்கரவர்த்தியை ராஜ்யசபை உறுப்பினராக்க வேண்டும் என்பதுதான் ராகுலின் கனவா என வினா தொடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வேட்பாளராக முதலில் முன்மொழிந்த மு.க.ஸ்டாலினை சகோதரர் என்று ராகுல் பேசியதெல்லாம் நாடகமாகவே தெரிவதாக முரசொலி சந்தேகம் எழுப்பியுள்ளது. இத்தனைக்கு பிறகும் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கிறது என காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பேசுவது வெட்கக்கேடானது என முரசொலி கடிந்துள்ளது. பாரதிய ஜனதாவுடன் ஒட்டி உறவாடவே திமுக தற்போது காங்கிரஸ் மீது விஷ வார்த்தைகளை கொட்டி வருவதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குற்றஞ்சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து சுய பரிசோதனை செய்யாமல் ராகுல் காந்தியை திமுக விமர்சிப்பது அதன் தோல்வியை மறைக்கும் முயற்சி என அவர் சாடினார். முந்தைய தேர்தலில் 131 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக தற்போது 59 இடங்களாக குறைந்தது ஏன் என்பது குறித்து அக்கட்சி தலைமை சிந்திக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களில் தோல்விகளை அரசியல் முதிர்ச்சியுடன் எதிர்கொண்டவர் கருணாநிதி என்று குறிப்பிட்டுள்ள அவர், உதயநிதி தலைமையிலான திமுகவால் இந்த ஒரு தோல்வியை கூட தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று விமர்சித்திருக்கிறார். அதிகாரத்திற்காகவோ பதவிக்காகவோ கொள்கையை விற்காத ராகுல் காந்தியை பற்றி பேச திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றும், திமுக தனது தவறை உணர்ந்து சுய பரிசோதனை செய்யாவிட்டால் அதன் வீழ்ச்சி மேலும் வேகமாகும் எனவும் மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் பதிவில் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினரை திமுகவினர் இழிவாக பேசக்கூடாது என்று காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் கூறியுள்ளார். நாகர்கோவிலில் பேட்டியளித்த அவர், காங்கிரஸ் மாநில தலைவரை நோக்கி கோஷங்களை எழுப்புவது ஏற்கக்கூடியது அல்ல என்றும் தெரிவித்தார். திமுகவினர் ஒவ்வொரு இடமும் காங்கிரஸ்காரர்களை இழிவுபடுத்தி பேசுவதும் அது மட்டுமல்ல குறை சொல்வதை தவிர்க்க வேண்டும். அதுதான் நான் என்னுடைய சொல்லிப்பேன். எங்களுடைய மாநில தலைவர் அவர் வரும்போது இந்த மாதிரி கருத்துக்களை சொல்வதும் அவர்களுடைய கோஷங்கள் எழுப்பதும் ஏற்கக்கூடியதாக இல்லை. அதாவது இப்போ அரசியல் மாற்றத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம அரசியல் சூழ்நிலைகளுக்கும் இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி காங்கிரஸ் பேர் இயல்பட்டு வருகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக அரசு இது தொடர்ந்து தொண்டர்கள் இந்த மாதிரி செய்வது சரியில்லை தான் சொல்லுவோம்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புதற்காடு பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். பலா மற்றும் மாம்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் பழங்களை தேடி யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவது அதிகரித்துள்ளது. காமராஜ் நகர் பகுதிக்குள் யானை உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மையில் காட்டு யானை தாக்கியதில் 14 வயது சிறுவன் மிஷாப் சுகுமாரன் ஆகியோர் உயிரிழந்தனர். அசம்பாவிதங்கள் தொடரும் முன்பு வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து யானைகளை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் ஒரே காவல் நிலையத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த 262 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஓமலூர், மேட்டூர், சேலம் ரூரல் உள்ளிட்ட 6 உட்கோட்டங்களைச் சேர்ந்த சிறப்பு எஸ்ஐ ஏட்டுகள் மற்றும் காவலர்களிடமிருந்து இதற்கான விருப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் காவலர்களை நேரில் அழைத்து பேசி அவர்களின் விருப்பத்திற்கேற்ப புதிய பணியிடங்களை ஒதுக்கீடு செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இடமாறுதல் பெற்ற அனைவரும் இன்னும் ஓரிரு நாட்களில் தங்களது புதிய பொறுப்புகளை ஏற்பார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை சமாளிப்பது குறித்து பொருளாதார ஆலோசகர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். பிரதமரின் பொருளாதார ஆலோசனை கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள வல்லுநர்களுடன் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதற்கான கொள்கைகள் வகுப்பது, வெளி அழுத்தங்களிலிருந்து உள்நாட்டு பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து மோடி ஆலோசனை செய்தார். உள்ளூர் பொருளாதார செயல்பாடுகள், முதலீடுகளுக்கு ஆதரவு அளிப்பது, உற்பத்தியை ஊக்குவிப்பது ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை செய்தார். ஐநா பொது அவையில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை குறிப்பிட்ட பாகிஸ்தானுக்கு இந்தியா தனது கண்டனத்தை பதிவு செய்தது. பாதுகாப்பு அவையின் ஆண்டு அறிக்கை குறித்த விவாதத்தின் போது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை முன்வைத்து இந்தியாவை விமர்சித்தது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தற்காலிக உறுப்பினராக இருப்பது ஒரு பெரிய பொறுப்பு என்றும் அது சுய லாபம் நோக்கம் கொண்ட ஆதாரமற்ற பிரச்சாரங்களை செய்வதற்கான தளம் அல்ல என்றும் இந்தியாவின் நிரந்தர தூதர் பர்வதநேனி ஹரிஷ் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத அங்கம் என்ற யதார்த்தத்தை வெற்று முழக்கங்களால் மாற்ற முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை தடைகள் மூலம் அச்சுறுத்த முயன்றால் அது அச்சுறுத்துபவர்களுக்கே வினையாக முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா தனது சொந்த நாட்டு நலன்களின் அடிப்படையில் மட்டுமே சுயேட்சையாக முடிவெடுக்கும் என்று குறிப்பிட்டார். இந்தியா யாருடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க அதற்கு முழு சுதந்திரம் உள்ளது என்றும் இதில் பிற நாடுகள் தலையிட முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் இரு நாடுகளும் இணைந்து தயாரித்த பிரம்மோஸ் ஏவுகணை திட்டம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என குறிப்பிட்ட புட்டின், ரஷ்யாவின் அதிநவீன சுகோய் போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகரை விடுதலை செய்ய கோரி கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இலங்கை தமிழ் மக்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பாடி வந்தவர் இளைஞர் சங்கீத் சன். தமிழர்களின் உணர்வை தூண்டும் இவருடைய பாடல் ஒன்று அண்மையில் முகநூலில் பதிவேற்றப்பட்டது. இதனையடுத்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சங்கீத் சன் கைது செய்யப்பட்டார். இதை கண்டித்தும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க கோரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையில் கிளிநொச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜனநாயகத்தின் குரல் வளையை நெரிக்கும் சட்டத்தை நீக்க கோரியும் பாடகரை விடுதலை செய்ய கோரியும் முழக்கமிட்டனர். பஞ்சாப் மாநிலம் பிரேஸ்பூரில் லாரியும் ஜீப்பும் மோதிக்கொண்ட விபத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 15 பேர் காயமடைந்தனர். குடும்ப உறுப்பினரின் சாம்பலை கரைப்பதற்காக சென்றபோது இந்த விபத்து நேரிட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து உள்ளூர் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீட் மற்றும் சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி
டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி சார்பில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இளைஞர்களை கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேசியதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உருவான இந்த இயக்கம் இந்திய அளவில் பெரும் கவனம் பெற்றுள்ளது. இதன் சமூக வலைதள பக்கத்திற்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் அதன் தலைவர் அபிஜித் திப்கே அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்தடைந்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்க டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் மற்றும் நாடாளுமன்ற வீதி பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட டெல்லி போலீசாரும் துணை ராணுவ படையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கேள்வி கேட்காமல் அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் ஆடுகள் அல்ல என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜனசேனா கட்சியின் பொதுச் செயலாளர் நாகபாபுவின் கருத்துக்கு எதிர்வினையாக இவ்வாறு அவர் கூறியுள்ளார். முன்னதாக தெலுங்கு நடிகரும் ஜனசேனா கட்சியின் பொதுச் செயலருமான நாகபாபு கொனிட்டேலா தனது பதிவில் தலைவனின் வார்த்தையே இறுதியானது என்றும் கேள்விகள் கேட்காமல் அவரை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். கேள்வி கேட்பது தங்களின் அடிப்படை உரிமை என்றும் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தலைவர்களுக்கு உண்டு என்றும் பிரகாஷ் ராஜ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசல் அதன் நாடாளுமன்ற குழுவிலும் எதிரொலிக்கும் அளவுக்கு தீவிரமடைந்துள்ளது. அக்கட்சியின் 58 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்ற அதிருப்தி குழு மேற்குவங்க சட்டமன்றத்தில் பிளவை ஏற்படுத்தியது. தற்போது நாடாளுமன்ற குழுவின் மீதான அபிஷேக் பானர்ஜியின் கட்டுப்பாட்டுக்கு சவால் விடுக்க தொடங்கியுள்ளது. அதிருப்தி பிரிவைச் சேர்ந்த மக்களவை எம்பிக்கள் சுமார் 20 பேர் தனியாக பிரிய திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிருப்தி குழுவைச் சேர்ந்த காகோலி கோஷ் என்பவரை மக்களவை குழு தலைவராக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவையில் திரிணாமுல் காங்கிரசின் ஒட்டுமொத்த பலம் 28 எம்பிக்கள் என்ற நிலையில் இந்த பிளவு நாடாளுமன்றத்தில் அக்கட்சியை அதிகாரப்பூர்வமாக உடைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஜோ சாக்கோ எழுதிய த ஒன்ஸ் அண்ட் ஃபியூச்சரியாட் என்ற கிராஃபிக் நாவல் இந்தியாவில் விநியோகம் செய்யப்படாது என பென்குயின் பதிப்பகம் அறிவித்துள்ளது. 2013 உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகரில் நடந்த கலவரத்தை விவரிக்கும் இந்த நூலில் இந்தியாவின் வரைபடம் தவறாக குறிப்பிடப்பட்டதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. சட்டம் மற்றும் சந்தை ஒழுங்குமுறை காரணங்களை ஆய்வு செய்த பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பதிப்பகம் விளக்கமளித்துள்ளது. கடந்த ஜூன் அன்று மாற்றி அமைக்கப்பட்ட கர்நாடக அமைச்சரவையில் உள்ள 14 அமைச்சர்களில் 13 பேர் கோடீஸ்வரர்கள் என்று ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தெரிவித்துள்ளது. முதல்வர் டி.கே. சிவகுமார் 1413 கோடி ரூபாயுடன் அதிக சொத்துடையவராகவும், யூடி காதர் ஃபரீத் 6.97 கோடி ரூபாயுடன் குறைந்த சொத்துடையவராகவும் உள்ளனர். அமைச்சர் கே.ஜே. ஜார்ஜின் பிரமாண பத்திரம் கிடைக்காததால் ஆய்வு செய்யப்படவில்லை. மேலும் ஆய்வு செய்யப்பட்ட 13 அமைச்சர்கள் மீதும் குற்ற வழக்குகள் இருப்பதும் அவர்களில் 3 பேர் மீது கடுமையான குற்ற வழக்குகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய ரிசர்வ் வங்கி பரிசீலித்து வருகிறது. காகித நோட்டுகளை அச்சிடும் செலவு அதிகரிப்பு மற்றும் அவை எளிதில் சேதமடைவதை தடுக்க இந்த மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு முன்பே சோதனை முறையில் சில நகரங்களில் நடைமுறைப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பொற்கோயில் வளாகத்தில் 1984ஆம் ஆண்டு நடந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் ராணுவ நடவடிக்கை 42வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. ராணுவ நடவடிக்கையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது சில சீக்கிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பிந்திரன்வாலே மற்றும் சிறையில் உள்ள எம்பி அம்ரித்பால் சிங் ஆகியோரின் படங்களையும் கைகளில் ஏந்தியிருந்தனர். தண்டனை காலம் முடிந்த பிறகும் சிறையில் இருக்கும் சீக்கிய கைதிகளை அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் இருக்க பொற்கோவில் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேற்காசிய நாடுகளின் போர் சூழலால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் உலகளவில் லட்சக்கணக்கான மக்கள் பசியால் வாடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐநாவின் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. இதனால் சோமாலியா, இலங்கை, ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் கூடுதலாக 61 லட்சம் மக்கள் அடிப்படை உணவின்றி தவித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த போர் தற்போதே முடிந்தாலும் உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலை மற்றும் மக்களின் வாழ்வாதாரம்
இந்தியாவை தடைகள் மூலம் அச்சுறுத்த முயன்றால் அது அச்சுறுத்துபவர்களுக்கே வினையாக முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா தனது சொந்த நாட்டு நலன்களின் அடிப்படையில் மட்டுமே சுயேட்சையாக முடிவெடுக்கும் என்று குறிப்பிட்டார். இந்தியா யாருடன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க அதற்கு முழு சுதந்திரம் உள்ளது என்றும் இதில் பிற நாடுகள் தலையிட முடியாது என்றும் அவர் கூறினார். மேலும் இரு நாடுகளும் இணைந்து தயாரித்த பிரம்மோஸ் ஏவுகணை திட்டம் இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என குறிப்பிட்ட புட்டின், ரஷ்யாவின் அதிநவீன சுகோய் போர் விமானங்களை இந்தியாவுக்கு விற்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். டெல்லியில் 85 விழுக்காடு எத்தனால் கலக்கப்பட்ட புதிய ரக பெட்ரோலை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிமுகம் செய்துள்ளார். சாதாரண பெட்ரோலை விட இந்த மாற்று எரிபொருள் 20 விழுக்காடு வரை மலிவாக, அதாவது லிட்டருக்கு சுமார் 20 ரூபாய் குறைவாக கிடைக்கும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த அதிக செயல்திறன் கொண்ட இந்த எரிபொருள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பிளக்ஸ் ஃபியூல் வாகனங்களுக்கு மட்டுமே ஆனது. சமீபத்தில் மாருதி சுசுகி நிறுவனம் 100 விழுக்காடு எத்தனால் கலப்பில் இயங்கும் தனது முதல் பிளக்ஸ் ஃபியூல் காரை அறிமுகம் செய்தது. கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் மத்திய அரசு எத்தனால் பயன்பாட்டுக்கு முக்கியத்துவம் வழங்கி வருகிறது. தற்போது சந்தைக்கு வரும் புதிய வாகனங்கள் 20 விழுக்காடு எத்தனால் கலப்பை தாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் நிலையில் 100 விழுக்காடு எத்தனால் கலப்பில் இயங்கும் வாகனங்களை வடிவமைக்க வாகனத்துறை நிறுவனங்களை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. அந்தமான் கடற்பகுதியில் உள்ள ஆழ்கடல் கிணற்றில் பெருமளவிலான இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ஆயில் இந்தியா நிறுவனம் அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடற்கரையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ விஜயபுரம் 3 என்ற கிணற்றில் 1900 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் இந்த சாதனை கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளது. அந்தமான் படுகையில் உள்ள 3 கிணறுகளில் 2 கிணறுகளில் எரிவாயு இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் புதிய போர்க்கப்பலின் கடல்சார் சோதனைகளை பார்வையிட்டு அணு ஆயுத கடற்படையை உருவாக்கும் முயற்சியை விரைவுபடுத்தப் போவதாக உறுதியளித்திருக்கிறார். 5000 டன் எடை உள்ள காங்கோன் என்ற போர்க்கப்பலை அவர் நேரில் ஆய்வு செய்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இச்சோதனையின் போது அவரது மகள் கிம் ஜுவே உடன் இருந்தார். நாட்டின் அணு ஆயுத தடுப்பு திறனில் கடற்படை முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என குறிப்பிட்ட கிம், புதிய 5 ஆண்டு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 10,000 டன் எடையுள்ள பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் ரகசிய நீர்மூழ்கி ஆயுதங்கள் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவை வரவேற்க ஓக்லாந்து உயிரியல் பூங்கா சிம்பன்சிகளுடன் கலகலப்பாக தயாராகி வருகிறது. கொடிகள் மற்றும் கால்பந்து ஸ்டிக்கர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூண்டுக்குள் சிம்பன்சிகள் தங்களுக்கு பிடித்த உலர் பழங்கள், பாப்கார்ன் மற்றும் சூரியகாந்தி விதைகள் அடங்கிய கால்பந்து வடிவ பைகளை தேடி கண்டுபிடித்து உற்சாகமாக விளையாடி உணவு உண்டன. உலகக்கோப்பையை கொண்டாடுவதோடு அழியும் நிலையில் உள்ள விலங்கினங்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கம் என்று பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரானிடம் இன்னும் 21 முதல் 22 விழுக்காடு ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மீதம் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் போர் திறனை அமெரிக்கா முழுமையாக அழித்துவிட்டதாக அமெரிக்கா கூறி வரும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறினார். மே மாதம் 18 விழுக்காடு ட்ரோன்களும் ஏவுகணைகளும் மட்டுமே எஞ்சியிருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் ஓமன் வளைகுடாவில் 2 அமெரிக்க போர் கப்பல்கள் மீது எச்சரிக்கை ஏவுகணைகளை வீசியதாக ஈரான் கூறியதை அமெரிக்கா மறுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருவதால் மனிதர்கள் அதன் மீதான கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம் உள்ளதாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இதனால் உலகின் முன்னணி AI நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து அதிநவீன AI உருவாக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவோ அல்லது அதன் வேகத்தை குறைக்கவோ வேண்டும் என்று அது முன்மொழிந்துள்ளது. ஆனால் இதன் போட்டியாளரான ஓபன் AI இந்த விதிகளையும் கட்டுப்பாடுகளையும் தனியார் நிறுவனங்கள் தீர்மானிக்க கூடாது, ஜனநாயக அரசாங்கங்களே முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மேம்படும் போது அதன் மின்சார தேவை குறையும் என்பது தவறான கணிப்பு என்று ஐநா எச்சரித்திருக்கிறது. 2030க்குள் AI மின் நுகர்வு 2 மடங்காகி
உலக மின்சாரத்தில் 3% ஆக்கிரமிக்கக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 90% AI உட்கட்டமைப்பு அமெரிக்கா, சீனாவிடமே உள்ளதால் ஏழை நாடுகள் மின்கழிவு பாதிப்புகளை சுமக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், சுற்றுச்சூழல் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நிலையான தொழில்நுட்ப கொள்கை அவசியம் என ஐநா அறிக்கையில் வலியுறுத்துகிறது.